வணக்கம் அன்பர்களே, நான் ஜோதிடர் வீரா. இந்த நாள் இனிய நாளாக அமைய எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஜனவரி மாதம் 1 தேதி அதிகாலை 12 மணிக்கு கன்னி ராசியில் லக்னம் உதயமாக சிம்ம ராசியில் சந்திரன் தனது பயணத்தை தொடர, விருச்சிக ராசியில் சுக்கிரனும் புதனும் அமர்ந்து இருக்க, தனுசு ராசியில் செவ்வாயும் சூரியனும் தனது நட்பு வீட்டில் இருக்க, கும்பத்தில் சனி பகவான் தனது ஆட்சி வீட்டில் அமர்ந்து இருக்க, மீனத்தில் ராகுவும் நட்பு வீட்டில், மேசத்தில் குருவும் நட்பு வீட்டில் இந்த 2024ஆம் வருடத்திற்கான நற்பலன்களை வழங்குவதற்கு புத்தாண்டு இனிதே பிறந்தது. இந்த உலகத்தில் உள்ள 800 கோடி அன்பர்களுக்கும் இந்த 2024ஆம் ஆண்டு, இந்த புத்தாண்டு எந்த வகையான நற்பலன்களை தருகிறது அப்படிங்கிறத பார்ப்போம். 6வது வீட்டில், அதாவது காலச்சக்கரத்திற்கு 6வது வீட்டில் லக்னம் உதயமாகிறது. காலச்சக்கரத்திற்கு 5வது வீட்டில் சந்திரன் தன் பயணத்தை ஆரம்பிக்கிறார். முதல் வீட்டிலேயே தனது நட்பு வீடான மேச ராசியில் குரு பகவான் அமர்ந்திருக்கிறார். நீங்கள் அனைவரும் உண்மையாகவும் நேர்மையாகவும் இந்த சமுதாயத்தில் நடந்து கொள்வதற்கான நல்ல குணங்களை குரு பகவான் அமைத்து தருவார். உங்களுக்கு சுய சிந்தனையை தெளிவாக உருவாக்கி, அந்த சிந்தனையை நற்செயலாக்கி, அந்த செயல் வெற்றி அடைவதன் மூலம் இந்த சமுதாயத்தில் உங்களுக்கு கௌரவமும் அந்தஸ்தும் உண்டாகக்கூடிய வாய்ப்பையும் குரு பகவான் உருவாக்கி தருவார். அதை தொடர்ந்து தன்னம்பிக்கையோடு வெற்றியாக நீங்கள் இந்த உலகத்தில் வலம் வருவீர்கள். அடுத்து காலச்சக்கரத்திற்கு 5வது வீட்டில் சந்திர பகவான் தனது நட்பு வீடாகிய சிம்ம ராசியில் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். இயல், இசை, நாடகம் துறை சார்ந்த கலைஞர்களுக்கு, அதாவது சினிமா துறை, நாடகத்துறை சார்ந்து இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு நல்ல வகையில் வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேரும். உங்களுக்கு வரக்கூடிய அது போன்ற நல்ல வாய்ப்புகளை நீங்கள் திறமையாக பயன்படுத்தி உங்களது திறமைகளை அதில் வெளிக்கொணர்ந்து உங்களது வாழ்க்கையில் உயரக்கூடிய நல்ல அமைப்பும் உண்டாகும். காதலில் ஈடுபாடு தரக்கூடிய வருடம் 2024வது வருடம். இளைஞர்களும் இளைஞிகளும் தாங்கள் ஈடுபடக்கூடிய காதல் உறவில் வெற்றியினை தரக்கூடியது. அதாவது காதலில் வெற்றி அடைந்து அந்த காதல் திருமணத்தில் முடிந்து அவர்கள் இனிய தம்பதியர்களாக வாழ்வதற்கான வழியை சந்திரன் செய்து கொடுப்பார். விளையாட்டுத்துறை என பார்க்கும் பொழுது கிரிக்கெட் துறையில் இருக்கக்கூடிய அன்பர்கள், உங்களுக்கு நல்ல சிறந்த வாய்ப்புகள் 2024வது வருடம் வந்து சேரும். அந்த வாய்ப்புகளை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்துவீர்கள். உங்களது திறமைகளை வெளிக்காட்டுவீர்கள். உங்களுக்கு பெயரும் புகழும் உண்டாகும். இந்த 2024வது வருடத்திற்கான குழந்தை பிறப்பை சந்திரன் தன் கையில் வைத்திருக்கிறார். குழந்தை இல்லாமல் இருக்கக்கூடிய புதுமண தம்பதியர்கள் மற்றும் பல வருடங்களாக குழந்தை இல்லாமல் குழந்தை வரம் வேண்டி கொண்டு இருப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்து அவர்களது வாழ்க்கையில் கணவன் மனைவி உறவில் அதற்கான அங்கீகாரத்தை கொடுக்கக்கூடிய நல்ல வருடமாக சந்திர பகவான் அமைத்து தருவார். 6வது வீட்டில் இருக்கக்கூடிய கேது பகவான் தனது நட்பு வீடாகிய கன்னி ராசியில் இருக்கார். 2024வது வருடத்தில் கடன் வகையில் பண வரவை எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களுக்கு கடன் வகையில் பணவரவை வாங்கி தரக்கூடிய அமைப்பை கேது பகவான் தன் கையில் வைத்திருக்கிறார். அதே போல சட்டவிரோதமாக தொழில் வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களுக்கு 2024ஆம் வருடத்தில் கேது பகவான் சரியான தக்க பதிலடி கொடுத்து அவர்களை திருத்துவதற்கு முயற்சி செய்வார். அதே மாதிரி சூதுவாது கொண்டு அந்த எண்ணங்களை மனதில் நிலைநிறுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களுக்கு அவர்களது தீய எண்ணங்களில் தீயை வைத்து அவர்களது எண்ணங்களில் மாற்றம் தந்து நல்ல எண்ணங்களை உருவாக்கி நல்வழிப்படுத்துவார் கேது பகவான். வஞ்சனையோடு பழகக்கூடிய, அதாவது தன் முன்னே நல்லவர்களாக நடித்து நம்மிடம் பயன்பெற்று தன் பின்னே சென்று நம்மை அவதூறு பேசக்கூடிய, வஞ்சனையோடு பழகக்கூடிய மனிதர்களை நல்ல மனம் கொண்ட அன்பர்களுக்கு அடையாளம் காட்டி
அவர்களது வாழ்வில் நன்மை செய்வார். காலச்சக்கரத்திற்கு 8வது வீடாகிய விருச்சிக ராசியில் சுக்கிர பகவான் தனது சம வீட்டில் அமர்ந்திருக்கிறார். திருமணமாகாத பெண்களை வழிநடத்தக்கூடிய அதிகாரத்தை சுக்கிரன் தன் கையில் வைத்திருக்கிறார். அந்த வகையில் திருமணமாகாமல் வேலைக்கு சென்று கொண்டிருக்கக்கூடிய இளம்பெண்கள் அல்லது பொது இடங்களில் செல்லக்கூடிய பெண்களுக்கு அவர்களுக்கு வரக்கூடிய பாலியல் சீண்டல் தொடர்பான துன்பங்களிலிருந்து அவர்களை பாதுகாத்து கொள்வதற்கு வழிவகைகளை அமைத்து கொடுப்பார். அதாவது இளம்பெண்கள் தற்காப்பிற்காக தற்காப்பு கலைகளை கற்றுக்கொள்வார்கள். 8இல் இருக்கக்கூடிய சுக்கிரன் அதிக அளவு இனிப்பு வகையான பண்டங்களை விரும்பி சாப்பிடக்கூடிய அன்பர்களுக்கு இனிப்பின் அளவு அதிகமாகி, அதாவது குளுக்கோஸ் அதிகமாகி அவர்களுக்கு பிரச்சனைகளை 8வது வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் தருவார். அடுத்து காலசக்கரத்திற்கு 8வது வீடாகிய விருச்சிக ராசியில் தனது சம வீட்டில் புதன் பகவான் அமர்ந்திருக்கிறார். 8இல் இருப்பதனால் கணக்கு வழக்கு தொடர்பாக தொழில் வேலையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு குழப்பங்களையும் தவறுகளையும் தருவதற்கு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி நுண்ணிய கருவிகளை கொண்டு வேலை தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கும் கருவிகள் சம்பந்தமான கோளாறுகள் வருவதற்கும் வாய்ப்பு உண்டு. அடுத்து காலச்சக்கரத்திற்கு 9வது வீடாகிய தனுசு ராசியில் மூல நட்சத்திரத்தில் தனது நட்பு வீட்டில் செவ்வாய் அமர்ந்திருக்கிறார். இந்த 2024வது வருடம் செவ்வாயுடைய ஆதிக்கம் கொண்ட அன்பர்களுக்கு உஷ்ண கிரகமான செவ்வாய் கிரகத்தின் மூலம் மூல நட்சத்திரத்தில் செவ்வாய் இருக்கின்ற காரணத்தால் அவர்களுக்கு மூலம் சம்பந்தமான வியாதிகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. அடுத்து வீடு, மனை, எந்திரம் இது போன்ற அனைத்து உபகரணங்களுக்கும் அது சம்பந்தமான செயல்பாடுகளுக்கும் செவ்வாயே காரகர். இந்த 2024வது வருடம் அவர்களுக்கு நற்பலன்களை தரும் வகையில் அமையும். அடுத்து சூரிய பகவான் காலச்சக்கரத்திற்கு 9வது வீடாகிய தனது நட்பு வீடாகிய தனுசு ராசியில் சுக்கிர பகவானுடைய பூராட நட்சத்திரத்தில் இருக்கிறார். சூரியன் சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கின்ற காரணத்தால் 2வது திருமணத்திற்கு தயாராக இருக்கக்கூடிய ஆணுக்கும் பெண்ணுக்கும் நல்ல அழகான மனைவியோ அல்லது கணவனோ அமையக்கூடிய வாய்ப்பை சூரியன் அமைத்து தருவார். சூரியன் 9வது வீட்டில் இருக்கின்ற காரணத்தால் அரசு தொடர்பாக தவறுகள் செய்பவர்களுக்கு வேலை ரீதியாக பாதிப்பு உண்டாகக்கூடிய அமைப்பு உண்டு. அடுத்து காலச்சக்கரத்திற்கு 11வது வீடாகிய லாபஸ்தானத்தில் தனது ஆட்சி வீட்டில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். சனி பகவான் மந்தமான கிரகம் என்கின்ற காரணத்தால் 2024ஆம் வருடத்திற்கான மகிழ்ச்சிகளும் சந்தோஷங்களும் பண வரவுகளும் வெற்றிகளும் தாமதமாக வந்து சேரும். அடுத்து 12வது வீட்டில் ராகு பகவான் தனது நட்பு வீடாகிய மீனத்தில் ரேவதி நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கிறார். ஆடம்பரமான பிரம்மாண்டமான செயல்பாடுகளுக்கு காரணமான ராகு பகவான் 12இல் இருக்கின்ற காரணத்தால் அதிக அளவு முதலீடுகள் செய்யக்கூடிய முதலாளிகளும் தொழிலதிபர்களும் நல்ல லாபம் பெறக்கூடிய அமைப்பை தருவார். மீண்டும் ஒரு பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் உங்கள் ஜோதிடர் மா வீரா.